கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எஸ்பியோட அப்டேட்ஸ் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 25th வந்து மொத்தம் 5 ஆடியோ போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஆடியோ பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆடியோவில் வந்து ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தாங்க. அதாவது எஸ்பிஓவில் யாரெல்லாம் கண்டினியூ பண்ணுறாங்களோ இவங்கெல்லாம் கண்டிப்பாக கேட்க வேண்டிய ஆடியோன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு சங்கர் சார் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த ஃபஸ்ட்டு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அந்த 50 பேர்த்துக்கு லைவ் சேட் வச்சு யூடியூப்பில் மொத்தம் ஒரு 6 மணி நேரம் லைவ் ஆட்ட போச்சு. 50 பேர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் நடந்தது. அதில் வந்து அவங்களோட சேல்ரி அமௌண்ட் போட்டிருந்தாங்க. அதை பார்த்தாவே தெரியும். அதாவது பெண்டிங்கில் இருக்கிற அமௌண்ட்டோட டபுள் டைம் தான் எல்லோரும் அதிகமாக அமௌண்ட் வாங்கியிருந்தாங்க. அவங்களே வந்து எஸ்பிஓவுக்கு அப்போஸாக பேசிகிட்டு இருந்ததெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எஸ்பிஓவுக்கு வந்து இப்போ ஏதாவது கொஸ்டின் கேட்டால் கொஞ்சமாவது கரெக்டாக ஒரு நியாயமான கொஸ்டினாக கேளுங்க, அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. சும்மா ஏதோ கேட்கணுன்ட்டு கேட்குறது, இல்லாட்டி நோட்டீஸ் போர்டில் போய் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆடியோவை கரெக்டாக கேட்காம போய் கேட்குறது, இது மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஐடி வந்து அது வந்து எதுக்காகனா பேர் வந்து சுரேந்தர்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து லைவ் செஷனில் எஸ்பிஓவில் உள்ளே நடந்த லைவ் செஷன் அப்போது நடந்த இன்ஃபர்மேஷனை வந்து எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கீழே இருக்கிற குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. அதுவும் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து அவர் அங்கே பேசினது ஒன்று, இவர் சொன்னது ஒன்றா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் எஸ்பிஓ வந்து இவரோட ஐடியை வந்து இப்போ 3 மாதமாக சஸ்பெண்ட் வச்சுருக்கிறாங்க. அந்த எஸ்பிஓ வந்து நீங்கள் எங்காவது எஸ்பிஓ பற்றி தப்பாக சொல்லணுன்னா ஐடி போட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதனால் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் பிளான் லான்ச் ஆகிற வரைக்கும் ஒரு மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்களாமா. அப்புறம் வந்து இன்றைக்கி பிளான் இப்போ வந்து நேற்று அந்த இமேஜஸ் போட்டதுக்கப்புறம் இப்போ எஸ்பிஓ மெம்பர்ஸ் நீங்கள்லாம் என்ன கேட்குறீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்களாமா. இப்போ வந்து மறுபடியும் வந்து இப்போ அந்த இமேஜெல்லாம் போட்டோன்னே ட்ரைனிங் பீரியட் எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களாமா. ஸோ எஸ்பிஓ வந்து என்னென்ன தான் மாற்றினாலும் நீங்கள் மாற மாட்டீங்க, அது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ட்ரைனிங் ரவுண்டு இப்போ வந்து எதுக்காக இருந்ததுன்னு சொன்னாங்கன்னா, இப்போ வந்து கம்பெனிஸ் வந்து இப்போ நம்மளை அதாவது டைடப் கம்பெனிஸ் வந்து எஸ்பிஓ அந்த ஓட்டிங் போலில் வந்து மொத்தம் 2.5 லட்சம் பேர் இருக்கும். அதாவது 2.5 lakhஸோ 230 lakhஸோ சம்திங் இருக்கும் நோட்டீஸ் போர்டில். அதில் வந்து 80,000 பேர் தான் ஓட் பண்ணியிருக்கோம். இதனால் வந்து இப்போ எஸ்பிஓட டைடப் கம்பெனிஸ் எல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. அதுங்காட்டி தான் வந்து இப்போ 4 to 6 month ட்ரைனிங் ரவுண்டாட்ட நாங்கள் தரோம், நீங்கள் அதில் முதல்ல சக்சீட் பண்ணி காமிங்க. அதாவது எங்களுக்கு இத்தனை சேல்ஸ், இத்தனை கஸ்டமர்ஸ் வந்தால் நாங்கள் சேல்ரி தரோம், அதுக்கு மேலே இதை பண்ணிட்டா கண்டினியூ பண்ணலாம், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமோ. அப்புறம் சங்கர் சார் என்ன கேட்டார்னா, நீங்கள் அதாவது ஜென்ரல் கரெக்டான கொஸ்டின் தான் அவங்க கேட்டிருக்காங்க என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. அதாவது ஏதாவது ஒரு கம்பெனியாவது 2 லட்சம் பேர்த்துக்கு வந்து ஒட்டுக்காக உட்காந்து சம்பளம் போட்டிருக்குறாங்களா, இந்த மாதிரி குரூப் க்ரியேட் பண்ணிட்டு ஆடியோ போட்டு ஏதாவது ஒரு கம்பெனியாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணுறாங்களா? எஸ்பிஓ மட்டும்தான் இப்படி பண்ணுது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மஸ்ட்டு வந்து ஆடியோ நோட்டீஸ் போர்டு ஆடியோ வந்து கேட்க சொல்லியிருக்கிறாங்க ஸ்கிப் பண்ணாமல், இல்லாட்டி வந்து கண்டிப்பாக ஒரு நாள் பிரச்சனையில் வந்து நிற்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு எஸ்பிஓ மெம்பர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு முன்னையே 1008 வேலை இருக்குது, உங்கள் ஆடியோலாம் வந்து எனக்கு கேட்டிருக்கறதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாராமா. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன சொல்ல போகிறது, அவருக்கு அந்த 1008 வேலை இருந்தால் அதுவே பார்த்துட்டு போக வேண்டியதானே. அப்புறம் இங்கே எதுக்கு காசு தராங்கன்ட்டு வந்து சும்மா வேலை செய்கிறக்கா வந்திருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் அவரும் கேட்டிருந்தார் சங்கர் சாரும். அந்த ஒர்க் இருந்தால் நீங்கள் அதவே பார்த்துக்குங்க, எஸ்பிஓ நாங்கள் வந்து உங்களை வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லியா நாங்கள் ஜாயின் பண்ண வச்சோம், அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த 5 daysல வந்து எஸ்பிஓ இப்போ ஸ்ட்ரிக்டாக மாறப்போகுதாமா. அப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எஸ்பிஓ வேறு பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாம் வேறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது எப்படி இதை கம்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து, நீங்கள் முன்ன ஒர்க் பண்ண ஏதாவது பார்ட் டைம் ஜாப்பில் ஏதாவது ஜிஎஸ்டி பில்லை உங்களுக்கு தந்திருக்குறாங்களா நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டுக்கு, இல்லாட்டி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யாராச்சும் தந்திருக்குறாங்களா அந்த கம்பெனி போய் மீட் பண்ணுறக்கு, இல்லாட்டி ஏதாவது டிடிஎஸ் கட்டியிருக்கிறாங்களா உங்கள் சேல்ரிக்கு. அப்புறம் உங்களுக்கு கீழே ஒவ்வொரு டீமுக்கு கீழே சின்ன சின்ன குரூப்ஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்களாக கம்யூனிகேட் பண்ணிங்க, உங்கள் டவுட்டை க்ளியர் பண்ணிக்கோங்கன்னு யாராச்சும் ஏதாச்சும் கம்பெனி உங்களுக்கு இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்களான்னு கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் சங்கர் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவரோட ஒர்க்கே வந்து
நமக்கு தெரியாத விஷயங்களை வந்து தெரியப்படுத்துறது தான் அவரோட வேலையாமா. அவர் வந்து இந்த ஒர்க்கை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்கேன். அதாவது நான் பர்ஃபெக்ஷனாக தான் இருக்கேன். மக்கள் தான் வந்து இப்படி இருக்கிறாங்கன்ட்டு, அதாவது எஸ்பிஓ மெம்பர்ஸ் வந்து இப்படி இருக்கிறாங்கன்னு அவர் கொஞ்சம் சங்கடப்பட்ட மாதிரி கடைசியில் பேசினார். லாஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டை வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஒவ்வொருத்தரும் போய் கேளுங்க, இல்லாட்டி பின்னாடி ஒரு நாளைக்கு பிரச்சனைகள் வரலாம். நோட்டீஸ் போர்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், ஓகேவா? அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட் ஆடியோவில். நீ கீழே வந்து 4 இமேஜ் போட்டு அதுக்கான ஆடியோ வந்துச்சு. அதை அப்படியே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.